ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமையல்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்ல மதியானத்துக்கு வந்து மோர் குழம்பு பண்ணியிருக்கிறேன். அதுக்கு வந்து மோர் குழம்புக்கு சைட் டிஷ்ஷா வந்து இந்த கொடை மிளகா, முட்டைலாம் போட்டு, ஆனியன்லாம் போட்டு, கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு பொரிச்சா, அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டா இருக்குமா. உருளைக்கிழங்கு தான் இதை விட நல்லாயிருக்கும். ஆனா, அது இல்லாதனால இன்னைக்கு இது கொடை மிளகா போட்டு பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா, இதுவுமே நல்லா டேஸ்ட்டா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் கொடை மிளகா இந்த மாரி வந்து முட்டை போட்டு ட்ரை பண்ணதில்ல. அந்த ஃப்ரைட் ரைஸ்ல கொஞ்சம் வேணா கொஞ்சமா கட் பண்ணி போட்டுருக்கேன். ஆனா தனியா ஒரு பொரியல் மாதிரி இது பண்ணி பண்ணதில்ல. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஆனா நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டாவும் இருந்தது. அப்புறம் வந்து காலையிலக்கு களி பண்ணியிருக்கேன். களி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுவோம். பிள்ளைங்களுக்கும் நல்லெண்ணெய் ஊத்தி குடுப்போம். நீங்களும் உங்க வீட்ல பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாரி களி இந்த மாரிலாம் குடுப்பீங்களா? அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு களி ரெசிபி எப்படி பண்றது? என்னன்னு சொல்லிட்டு வேணும்னாலும் சொல்லுங்க. நான் வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்க மறக்காம என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.